குடி காத்து மன்னனின் குலம் காத்து வேந்தனாய், குலம் காத்து புகழ் காத்து போற்றுகிற மக்களின் நலம் காக்கும் தலைவனாய், மரபு வழியில் மாண்பு கொண்டால் நாட்டு கொண்டு வருகின்றேன். வாழ்வில வெளிச்சம் தேவை. அதற்கு படைகாலின் தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும். அறிவில வெளிச்சம் வேண்டும். ஆண்டோரின் அனுபவங்கள் பயில வேண்டும். உறவில வெளிச்சம் வேண்டும். அன்பை விளக்கி அரவணைக்கும் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும். வீரம் உயர்வு பெற வேண்டும். அது வீழ்த்தியதால் பெருகு உதயத்தால் எழுதப்படாமல் வளையாத வாழ்த்தில் வளைவு எழுத போட வேண்டும். மரம் மறைய வேண்டும். அறம் தலைக்க வேண்டும். என் மக்கள் யாரெங்கு ஏண்டா இவ்வளவு நேரம் உனக்கு கேட்டீங்களா? ஏண்டா ஒரு ஆத்மாதான் போச்சுங்க. என்ன ஆத்மாவா? என் தகுதி திடீர்னு வயசு போயிட்டாங்க. சொல்லிட்டா வருவாங்க. வந்தாங்க வந்துட்டாங்க. சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு அண்ணங்காரன் மரியாதை இல்ல. அண்ணா வயசு வர போறேன். நீ வந்தா நாய் வந்தா இல்ல நாளாடி வந்தா இல்ல ஒரு மாசம் வந்தா இல்லையா அப்படின்னு கேட்டு இல்ல வந்துடுவான். ஏண்டா வயதுக்கு வரதுல அது வந்து இருக்கடா. அவன் எவன் பண்றான்? எவனா போய் 2000 ரூபாய் நான் சொல்லா புடிச்சுக்காரன். எப்படா தரணும்? சரி பரவாயில்ல. அவன் செலவு பண்ணணும். அவன் வயசு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டேன்டா? பெண்கள் தான் வயதுக்கு வந்து ஆண்கள் வயதுக்கு வராங்க. அவங்க எப்ப அது பேச மாட்டீங்க வந்தோம். அப்ப அவங்க வயசு வந்து அர்த்தம் உங்க வயசு வந்துக்கும். உங்க வயசு வந்துக்கும். இன்னைக்கு நாள் வந்துக்கிறான். அவங்க எப்படியா கண்டு வந்துட்டான். ஆனா ஆம்பளைங்க பாவப்பட்டு செல்முங்க. பாவப்பட்டு செல்மும். என்னத்தான் பிறகுறோம், என்னத்தான் வளரும், என்னத்தான் சாவரும் அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. வயசு வந்தா போதும் ஒரு வாரம் நேரம் கட்டி உட்கார வச்சிடறாங்க. இட்லி தோசை வட்டா பூரி கேசரி முட்டா பால் நல்லா சனி தள்ளிக்கிறாங்க ஒரு வாரம். அப்படி வச்சு வந்தா தூ வேலைக்கு போடான்னு அமைச்சிருக்கோம். அப்படின்னா நான் பார்த்து பண்ணேன். அப்ப ஆம்பளை வந்து பாவம். யார் அவனுக்கு பாவம் சொல்லுங்க. நீ சட்டம் போட எடுத்து வச்சிருந்து எப்படி எப்படி பொம்பளைக்கு வயசு வந்தா கூடாரி கட்டி உட்கார வச்சு புட்டுச்சு கூட பாறேன். ஆம்பளைக்கு நாங்க வயசு வந்தா கூடாரி கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கொடுத்தேன். குவார்டர் சுட்ட கருவாடு வேணும். ஆமாங்க அதான் நாங்க சாப்பிடுவோம். ஆமா டெய்லி வாங்கி கொடுங்க. 7 நாள் 7 குவார்டர். ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. வீட்டை எப்படி காப்பாத்தும் தெரியுமா? அது போல பண்ணீங்க. காப்பாத்துவோம். சரி ஏதோ முடிஞ்சிச்சு. அதெல்லாம் சுத்தியாச்சு. விட்டுனா வந்துட்டான். யாரு வந்து மாப்பிள்ள விட்டுக்காரன்? யார் விட்ட மஞ்சா தண்ணி சுத்திங்கிறாங்க. எவன் தாங்க மிளகா சீட்டு போடலாம் அவனு வந்துட்டான். வந்த மணி நேரமா 25 சவரம் கேட்கறான். வரதாச்சு 28 25 சவரம். ஒரு சவரம் நேரம் 58,000. 25 சவரம் எவன் பண்ணா தாலி அடிச்சுட்டேன். இருக்கு போட்டுவான். இல்லாதுன்னா போடுவான். நான் போடுவான். இல்லாதுன்னா 4 பட்டு புள்ளி பேச்சு வச்சுக்கிறான். அவனா போடுவான். ஒரு தாய் 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த குழந்தை பெற்று எடுத்து காட்டியும் அவங்க படுற அவஸ்தை அவங்களுக்கு தாங்க தெரியும். அப்படியே வளர்த்துருந்தா போதும். வாரம் 25 சவரம் கேட்கறாங்க. கட்டி மூடுவாங்க. 3 மாசம் ஜாலியாக வச்சுக்கிறான். 4 மாதம் ஜாலிக்கிறான். குமுறுத்துக்கு என்ன வாலி வச்சோம் உங்களுக்கு வச்சோம். எவனா சவரம் மேலே போனா வச்சோம். எவனா செத்தானா காரி கர்மான்னு வாங்க. ஏண்டா பெண்களை பெற்று விட்டா அனைத்து தொழில் செய்ய முடிக்க மாட்டோமா? அவங்க படுத்து கட்டை வேற, மெத்த வேற, மிச்சி வேற, கிரண்டு வேற, சோறாத்து குண்டா வேற. ஏண்டா அனைத்து பொருள் எடுத்து அப்பா வேணா தான் போடுவாங்க. ஒரு வேலை சாப்பிட வக்கீல் அது கம்ப்ளைண்ட் ஏண்டா கல்யாணம் பண்ணாங்கன்னா இதுங்கடா என்ன முடியாத சொல்லிட்டேன். எங்க அப்பா நான் போற சொல்லிட்டான். உத்தாச்சான் இன்னொன்னு தாக்குறான். என்ன நிர்பாண்டோ கல்யாணம் ஒரு மாசம் இப்ப ஈரப்பாண்டா கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா இனிமே தான் வந்து ஓட்ட கத்துக்கு போறாங்க. இனிமே தான் கத்துக்கு போறேன். பட்டு ஓட்ட தெரியாது. கம்மியாச்சு என் தங்கச்சி எப்படி ஓடிங்கப்பா உட்கார வச்சு எப்படி ஓட்டுவாங்க. அது பரவாயில்ல. அவங்க அப்பா அம்மா பாவம் ஏதோ ஒரு பைக் எடுத்து தராங்க. அது ஒழுங்கா ஓட்டுறானா வண்டி ஸ்டார்ட் பண்றானா இல்ல 100 சொல்லு 100 வர சொல்ல 100 தூக்கிடுவாங்க. கை தண்ணி கால் தண்ணி தலை தண்ணி பத்து 5 உள்ள ஓட்ட உள்ள போட்டான். ஏமா அப்படி ஓட்ட சொல்றான்.
அவர் வண்டியில உட்காந்தா ரஜிந்தா கமல் தான் போய் சேர வைட்டான். அவன் வண்டியா பண்ணா கூட பரவாயில்ல. நடுரோதம் பல்வாளி அவனா சுத்தி இவன் இப்படி பார்த்தா இன்னொருத்த வண்டி ஓட்டுனே வரான். அறியாத பொண்ணு பார்த்து நான் என்ன ஆகுதுன்னு தெரியல. அதை மட்டும் பார்த்தா பைக் ஆயிடுச்சு மச்சான் எப்படி இருக்கல ஏதோ என் சம்மன் சொல்லி அது வாங்கிட்டு கல்யாணம் நட போகுது 25 சவரம் எப்படி போடுவான் பட்டால் ஒரு அடிச்சு இது பொண்ணு போட்டான் பொண்ணு பொறுப்பாக ஆகிட்டா இப்போ நான் வச்சிருக்கிறேன் அதுக்காரு இன்னும் ஒரு 4 பேர் பார்த்துக்கிறான் ஏன்னு கேட்டா நான் ரோட்டு அகல பார்த்து போறேன் ஏட்டா ஒரு பெத்தவன் பெண்களுக்கு செய்ய கடமை செய்து விட்டான் இனிமேதான் அவனுக்கு செய்ய போறான் ஆம்பளை செய்யல பொம்பளை செய்யணும் அது அந்த வீட்டு போகுது நான் இந்த வீட்டுல இருக்கிறேன் எந்த செய்ய முடியல எந்த சேட்டா என்னன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்க போகுது கூட்டத்துக்கு நான் கம்யூனிட்டி என்னதான் செய்யணும் எல்லாத்தையும் அப்பா அம்மா சாப்பாடு பார்த்து கம்யூனிட்டி நான் தான் என்னதான் செய்யணும் பார்த்து செய்யணும் எல்லாத்தையும் பெண்களுக்கு என்ன உரிமை எல்லாத்தையும் மாத்து உலகத்துல சரி மாத்திரியா சாப்பாடு பார்ப்போம் நான் அது கல்யாணம் பண்ணி ஓட போகுது அதுக்கு செய்யுங்க எல்லாத்தையும் சரிங்க பரவாயில்லைங்க ஏதோ ஒண்ணு விட்டுருங்க சாப்பிட்டு பார்த்தா ஏது பார்த்தா எல்லாம் கனவு ஏண்டா அந்த கனவுல எங்க அப்பா நான் கேட்டுமா அந்த பட்டா வித்துது நீ தான் ஏண்டா கனவுல வரவன் நான் தானே ஆமாங்க சும்மா வந்து நீ தான் தேவை இந்த வழிமுறை நாட்டை மார்தான மன்னன் சீரும் திரும்ப ஆட்சி கொலையா கிடையாதுங்க பிறப்பு உயர நீர் உயரம் நீர் உயர வயிறு உயரம் எங்க வரப்பு உயர்ந்து அது முன்ன இவ்வளவு அகலச்சு வரப்பு அதுலயே யார் ஒட்டு உட்காந்து சாப்பிடுவான் 10 தூங்குவான் 10 பேர் கும்பலா உட்காரான் இவ்வளவு அகலம் இருக்கும் ஒரு மாட்டு வண்டியோ போவோம் வரப்புல இப்ப அப்படி கிடையாது இந்த கைதிக்கார ஆள் இல்லையா இவன் கொஞ்சம் வெட்டான் இந்த கைதிக்கார ஆள் இல்லையா இவன் கொஞ்சம் வெட்டான் வெட்டி வெட்டி கட்சியில் கம்மி மாதிரி ஆகி போச்சு இப்ப வரவே கிடையாது எல்லாம் ஆர்ப்பாரு பாருங்க அப்படி தம்ப நிரப்பு வட்ட கட்டல நீர் உயரம் நீர் உயரம் வயிறு உயரம் வயிறு உயரம் நெல் உயரம் நெல் உயரம் குடி உயரம் குடி உயரம் குடி உயரம் சொல்லிட்டு அவன் பாட்டில் வச்சுன்னு திங்க குடி உயரம் எந்த குடி குடிமக்கள் குடிமக்கள் தாங்க ஒரு மன்னனுக்கு என்னென்ன தேவை சிம்மாசனம் செங்கோல் மணிமுடி கண்ட காய்ச்சா துறக்க பார்த்தாச்சு நான் பின்னாடி நிக்கணும் நீ முன்னாடி மங்களபுரி நாட்டில் மணிமேகலை திருமணம் முடித்தாங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது நல்லது அவளுக்கு வேலுன்னு பெயர் வைத்தேன் பெயர் வைத்து நல்லது வெளிநாடு சென்றிருக்க பட்ட படிப்புக்காக உங்க மனைவி என்னாச்சு உங்களுடைய மனைவி இறந்து விட்டாள் அப்படியே மகள் தேவையில்ல பொண்டாட்டியே தேவையில்ல அவன் தாலி கட்டு ஆயிடுங்கிறான் தாலி கட்டு வேதனை பட்டுக்கிறான் ஏன்டா கட்டணும்னு சொல்லிட்டு சில பேர் டிவியில உட்காந்துக்கிறான் சில பேர் ஒயின் சாப்பிட பார்த்துக்கிறான் சில பேர் தான் தங்க சவுர் மாலை போட்டு ஓடி போறான் ஏன் போறான் வீட்டு போனா வேற அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகா இல்ல சேலை இல்ல அது இல்ல எல்லாம் நான் தான் ஆயிட்டாங்கம்மா இதுக்கு ஏறி வாங்க விட்டு வச்சுக்கிறாங்க ஏறி வேலையா எதுக்கு செலவுக்கா மனைவி இறந்து விட்டால் மகளை படிக்க வைத்தேன் வெளிநாடு சென்று இன்று வருகிற செய்திகள் மகள் சொல்லுறாங்க
வாழக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேள்வி என்று பெயராக வாழ்ந்தது சென்று என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டும்